உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னே அநேக பேருக்கு கேள்வி இருக்குது. காட்டு பார்க்குறேன்னு சொல்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் கொஞ்சமாக இருந்தால் கூட ரொம்ப உறுதியாக காட்டு பார்க்கலாம். சில வருடங்களுக்கு முன்பாக விஞ்ஞானிகள் ஏறக்குறைய எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு, இன்னுமே கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டான், கடவுளை பார்க்க முடியல, கடவுள் இல்லைன்னு விஞ்ஞானிகள் சொல்ல தொடங்கினாங்க. ஆனால் அதற்கப்புறமா அவங்க படித்து கண்டறிந்த காரியங்களிலேயே இன்னும் அதிகமான விவரம், காம்ப்ளிகேட்டடாக சிக்கலான காரியங்கள் அங்கே இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டு கொஞ்சம் உண்மையாக நல்லா கவனித்து பார்க்குற எல்லா விஞ்ஞானிகளும் கடவுள் நிச்சயமாகவே இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தேவன் எப்படி சகலத்தையும் உண்டாக்கினார்னு அதை பற்றி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கண்டுபிடிக்க முடியலை. ஒருவேளை கண்டுபிடிக்கிற மாதிரி வந்தால், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு அர்த்தம், கடவுளையே போய் கண்டுபிடிச்சிட்டேங்க, அவரை பிடிச்சிட்டேங்க, அப்புறம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்ல மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் கடவுளுங்கிறவர் அவ்வளோ லேசில் இவங்களை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல விட்டுருவாருன்னு நினைக்கிறீங்க? இந்த அண்ட சராசரங்கள், இந்த ஆகாய மண்டலத்துக்கு இங்கே பாருங்கள் எத்தனையோ பால்வழி மண்டலங்கள் இருக்குதுன்றாங்க. கோடிக்கணக்கான என்னென்னமோ எத்தனையோ கோடிக்கணக்கான, அவங்களுக்கு நம்பரே சொல்ல முடியாத அளவுக்கு வருது. அவ்வளோ கோடிக்கணக்கான பால்வழி மண்டலங்கள். நம்ம இருக்கிறது இந்த மில்கிவே, இந்த கேலக்ஸி, மில்கிவே கேலக்ஸி, இதுலேயே கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியன். இந்த வள்ளலில் ஆக இன்னும் விரிவாகிக்கிட்டே போகுதுன்னு வேறு சொல்கிறாங்க. ஒரு இவ்வளவுதான்னா ஒரு எல்லை இருந்தால் அது போய் அந்த எல்லையை தட்டி பார்த்து தகரமாக பிளாஸ்டிக்காக எல்லாம் நம்ம தட்டி பார்க்கணுன்னு ஆசைப்படுவோம். ஆனால் சர்வத்தையும் உண்டாக்கின தேவன் எவ்வளவு பெரியவர்னா, அவர் ஆவியாக இருக்கிறாருங்கிறது மட்டும்தான் விஷயம். இப்போ காற்று யாரும் பார்க்க முடியல, ஆனால் ஆவி, மனித உயிர், அது மனிதன் ஆவியாக இருக்கிறான். இப்போ ஆடு மாடு உயிரோடு இருக்குது, அதுக்கு ஒரு உயிர் இருக்குது, அது ஆவியாக இருக்குது. சாகிறப்ப அந்த ஆவி போயிடுது. மனிதன் உயிரோடு இருக்கிறான், ஆவியாக இருக்கிறான், சாகிறப்ப ஆவி போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆவி போயிட்டால் அப்புறம் மீதி சரீரம் மட்டும்தான். இதை கட்டாயம் சீக்கிரமாக அடக்கம் பண்ணணும். அந்த தேவன் ஆவியாக இருக்கிறார். இவ்வளவு பெரிய அண்ட சராசரங்களையும் உண்டு பண்ணி சகலத்தையும் அதனதன் பாதையிலே செவையாக போக வைத்து, எங்கேயா 2 நட்சத்திரம் இடிச்சுக்கிச்சுங்க அப்படியெல்லாம் இங்கே நம்ம ரோடுகளில் எத்தனை ஆக்சிடெண்ட்டு, வருஷ கணக்கில் பார்த்தோம்னா இந்தியாவில் மட்டுமே இத்தனை லட்சம் ஆக்சிடெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த ரோட்டில் நம்மளால் ஒழுங்காக அறிவு இருக்குதுன்னு சொல்கிறோம். இந்த ரோட்டில் நம்மளால் ஒழுங்காக போக முடியல, போக தெரியல. ஆனால் இவ்வளவு நட்சத்திர கூட்டங்கள், கேலக்சிஸ், பால்வழி மண்டலங்கள், அவ்வளவையும் செவ்வையாக வழி நடத்துகிற, எங்கேயும் மோதிக்கிறாமல் நடத்துகிற அந்த கடவுள் எவ்வளவு பெரியவராக இருப்பார்னு பாருங்கள். அவ்வளவு பெரிய கடவுள், அவரை போய் நம்ம கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது. அவருடைய இந்த ஆகாய விரிவிற்கு அதுக்கு போய் அதை எல்லையை கண்டுபிடிக்கவும் முடியாது. அதாவது அவ்வளவு பெரியவர். நம்முடைய மூளை அறிவு ரொம்ப சின்னது. ஆனால் அவருடைய ஆவியை நமக்குள்ளே வச்சாராம். ஆதாமை, முதல் மனிதனை உண்டாக்கும்போது
அவனுக்கு ஒரு மண்ணிலிருந்து ஒரு சரீரத்தை செஞ்சாராம். பிறகு தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசியிலே ஊதினார், அவனுடைய மூக்கில். தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசியிலே ஊதினார். அப்பொழுது அவன் ஜீவாத்மாவானான், ஒரு உயிருள்ள மனுஷனானான். அப்படி எழுதியிருக்கு. அப்போ கடவுளுக்கும் இந்த மனிதனுடைய ஆவிக்கும் என்ன வித்தியாசத்தை சொல்கிறது? ஒரு வித்தியாசமும் இல்லை. என்னையா இப்போ நம்ம கடவுளை கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிக்கலாம். ஆனால் அதுக்கான முறை இருக்கிறது. இந்த அறிவு குருவி மூளைன்னு சொல்லுவாங்க. இந்த அறிவுபூர்வமாக நம்ம போய் கடவுளை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது ரொம்ப குழந்தை பிறக்கிறப்போ ஒன்றுமே தெரியல, பான்னுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் காலப்போக்கில் நாம் எவ்வளவெல்லாம் கற்றுக்கொள்கிறோமோ, சிலர் விஞ்ஞானிகள் ஆகிறாங்க, சிலர் நல்ல ஆசிரியர்கள் ஆகிறாங்க, சிலர் பெரிய தேசத்தை ஆளுகிறவர்களாக வர்றாங்க, பெரிய டாக்டர்ஸ் வர்றாங்க. அதெல்லாம் அந்த அளவுக்கு கற்று தேர்ந்து விடுகிறார்கள். குழந்தையா ஒன்றும் தெரியாமல் பேன்னது அப்படி கற்று தேர்ந்து விடுகிறார்கள். இது மூளை அறிவு. ஆனால் நான் சொன்னேன், கடவுள் தன்னுடைய ஆவியை இந்த மனுஷனுக்குள்ளே வச்சாருன்னு. இந்த கடவுள் எவ்வளோ பெரியவர்! அண்ட சராசரங்களையும் உண்டாக்கி சகலத்தையும் அதன் பாதையிலே செல்ல வைத்து காக்கிறவர். நான் சொன்ன மாதிரி எதுவும் இந்த சூரியன் அந்த சூரியனோட, இந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரோட மோதிக்கிச்சுங்க, அப்படியெல்லாம் இல்லை. அங்கே எதெல்லாம் செய்து வைத்திருக்கிறாரோ எல்லாம் ஒழுங்காக நடக்கிறது. அப்போ இவ்வளவையும் செய்து இன்னும் இந்த ஆகாய விரிவு பெரிதாகி கொண்டு இருக்குன்னு நம்ம விஞ்ஞானி சொல்கிறான். அப்போ அந்த கடவுள் எவ்வளவு பெரியவராக இருப்பார். நான் இப்போ ஒரு காரியம் சொல்கிறேன், கவனிங்க. அவ்வளோ பெரிய கடவுள் மனுஷனை உண்டாக்குற போது இந்த மனுஷனுக்குள்ள தன்னுடைய ஜீவ சுவாசத்தை வைத்தார். அப்போ அவருடைய ஆவிக்கும் இந்த மனுஷனுக்குள்ளே இருக்க மனுஷ ஆவி, மனுஷனோட உயிர், இதுக்கு என்ன வித்தியாசம்? இவன் சரீரம் மண்ணால் உண்டான ஒரு சரீரத்தில் குடியிருக்கிறான், அவ்வளவுதான். அப்போ இந்த சரீரம் ஒரு நாளில் மறிக்கிறப்ப மண்ணுக்கு போகுது. ஆவி அதுக்கு சாவு இல்லையே, கடவுளுக்கு சாவு இல்லையே. கடவுளுக்கு சாவு இருந்தால் நமக்குள்ளே அவர் வச்ச ஆவிக்கும் உயிருக்கும் சாவு வரும் அப்படி நம்ம நினைக்கலாம். கடவுளுக்கு சாவே இல்லை. அவர் இட்டர்னல், நித்தியமாக இருக்கிறவர், காலாகாலங்களுக்கும் இருக்கிறவர், யாராலும் உண்டாக்கப்படாமல் தாமாகவே இருக்கிறவர். இது ஒன்று தான் நமக்கு விளங்கலை, ஆனால் அதுதான் இருக்குது. யார் போய் கடவுளை உண்டாக்குனது அது தெரியாது. ஆனால் அவர் சொல்கிறார், நான் இருக்கிறேன் அப்படின்றார். இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அது எப்படி உண்டாச்சு, இப்படி எப்படி உண்டானார் நமக்கு தெரியாது. ஆனால் இருக்கிறார். இப்போ நீங்கள் என்னை பார்க்குறீங்களே, என்னை பார்க்குறப்ப நான் இருக்கிறேங்கிறது தெரியுதே. இந்த பூ பார்க்குறீங்களே, இதெல்லாம் இருக்குது. இது இல்லைன்னு நான் சொல்லிட முடியும்? ஒரு ஆள் சொல்கிறேன், நானே இல்லை அப்படிங்கிறேன். கடவுள் இல்லையா? அப்போ நானும் இல்லையா? நம்மகிட்ட பேசுகிறப்ப ஏன்ப்பா இந்த கேள்வி கேட்டியா, யார் கேட்டதுன்னா அப்புறம் அவன் தானே கேட்குறேன். அப்போ கடவுளை இல்லைன்னு சொல்ல முடியல, ஆனால் எப்படி உண்டானார்னு தெரியாது. ஆனால் இருக்கிறார். அவர் இருக்கிறதுனால அவருக்கு அடங்கி இருந்தாதான் நமக்கு நல்லது. இப்போ ஒரு பெரிய ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க. அந்த ஆஃபீஸர் சொல்கிறத கேட்டு தானே நடக்கணும். இல்லை நான் அடக்க மாட்டேன் அப்படின்னு ஏதாவது நடந்து நம்மளால் பிழைக்க முடியும்? அவர் ஆஃபீஸர் இருக்கிறார், அவர் போட்ட ரூல் படி தான் நம்ம செய்யணும். இல்லை நான் அப்படி செய்ய மாட்டேன், அவர் என்ன ஆஃபீஸர் சொல்கிறது நான் கேட்குறது? ஆஃபீஸர் இல்லைன்னா இன்றைக்கி ஆஃபீஸர் லீவுக்கானா அவங்கவுங்க வர்றவங்களாம் ஏதோ அப்படியே ஜாலியாக பார்த்து கதை பேசி அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் உண்மையாக இருக்கிறவன் வழக்கம் போல் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு இருப்பான். இப்போ நல்லா கவனிங்க, ஆஃபீஸர் இருக்கிறது உண்மைன்னா நம்ம அடங்கி வேலை பார்க்குறது அவசியமாக இருக்குது.
அதுபோல் கடவுள் இருக்கிறது உண்மைன்னா நம்ம அடங்கி ஒழுங்காக இருக்கிறது அவசியமாக இருக்குது. இதில் நிறைய பேர் கடவுளே இல்லை காட்டு பார்க்கலாம் அப்படின்றாங்க. சிலர் பிசாசு இருக்கா காட்டு பார்க்கலாம் அப்படின்றாங்க. இவங்களுக்கு தான் யாருன்னு தெரியல, கடவுள் யாருன்னு தெரியல, பிசாசு யாருன்னு தெரியல. அது மனுஷனும் ஆவியாக இருக்கான். ஏன்னா இந்த சரீரத்துக்குள்ளே குடியிருக்கான், அவ்வளவுதான். மனுஷனோட ஆவி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப அறிவுள்ளது ஆவி. அறிவு கொஞ்சம் குருவி மூளை. ஆனால் மனிதனுடைய ஆவி இருக்கிறதே அது மிகவும் அறிவுள்ளது. கடவுள் எப்படி அறிவுள்ளவராக இருக்கிறாரோ ஆவிக்குரிய ரீதியில், அதுபோல் நாமும் அறிவுள்ளவர்கள். ஆனால் இந்த சிறு பிள்ளைங்க குழந்தை பிறக்கிறப்ப பெப்பன்னுட்டு கடைசியில் ஒரு நல்ல ஒரு சயின்டிஸ்டாக வருது. அதுபோல் நாமும் கூட ஆவிக்குரிய ரீதியில் ஒன்றும் தெரியாமல் இருந்து இப்போ நம்ம வளர்ந்தால் எப்படி அப்பா அம்மா பிள்ளைகளை எதுக்கெல்லாம் வளர்க்குறாங்களோ அதுபோல் நாமும் நம்முடைய தகப்பன், நம்மை உண்டாக்கின நம்முடைய பிதா, நம்மை உண்டாக்கின அந்த கடவுள், அவரை பற்றி, அவருடைய ராஜ்யம் பற்றி, அவருடைய வேலைகளை பற்றி, நாம் அங்கே எப்படி இருக்கணுங்கிறத பற்றி எல்லாவற்றையும் நன்றாக அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை அந்த தேவனை போல் அவ்வளவு காரியங்களையும் அறிந்து கொள்ள முடியாமல் இருந்தாலும் நாம் அதுக்கு என்ன 50-60% நம்ம கண்டுபிடிக்கலாம்ல. இதில் என்ன எழுதியிருக்கு, கடவுளுடைய ஆவியானவர் அந்த தேவனை, பிதாவாகிய தேவனை எல்லாவற்றையும் அவருடைய ஆழங்களையும் ஆராய்ந்து வச்சிருக்கிறாராம். கடவுளுங்கிற அவர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ ஞானம் உள்ளவர், எவ்வளோ வல்லவர், எல்லாவற்றையும் அவருடைய ஆவியானவர் அவருடைய ஆழங்களையெல்லாம் ஆராய்ஞ்சு வச்சிருக்கிறாராம். அந்த ஆவியானவர் தான் நமக்கு இப்போ சொல்கிறாரு. அதை தான் நாங்கள் பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லுவோம். கடவுள் பரிசுத்தம் உள்ளவர். அப்போ அவருடைய ஆவி இங்கே நமக்கு உதவி செய்யும்படி அவருடைய ஆவியை அனுப்பியிருக்கிறாரே, அப்போ அவரும் பரிசுத்தம் உள்ளவர். இந்த பூமியில் நிறையா அசுத்த ஆவிகள், தீய ஆவிகள், இந்த மந்திரவாதியை வச்சுக்கிட்டு ஓட்டுறான் பாருங்க. அந்த மந்திரவாதியில் அந்த கெட்ட ஆவிகளை பயன்படுத்தி எங்கே யாருக்காவது பில்லி சூனியம் செய்கிறேன், ஏவி விடுறேன், அந்த பிள்ளையை கெடுத்து போடுறேன், இந்த கல்யாணத்துக்கு ஒத்து வர மாட்டேங்குது அந்த பிள்ளை, அதெல்லாம் கீழே அதை கல்யாணத்துக்கு ஒத்து வர வச்சு போடுறேன், புத்தியை மாத்திரேங்கிறேன். அப்புறம் இங்கே என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்த சண்டைக்காரன் ஒழிச்சு போட்டும், அதுக்கு ஒருத்தன் ஏவி விடுறேன். அப்போ இந்த தீய ஆவிகளை பற்றி உங்களுக்கு நல்லா நிறைய விவரங்கள் தெரியாட்டியும் அட்லீஸ்ட் மந்திரவாதிகள்கிட்ட இருக்கிறது தீய ஆவிகள் தான், அது உங்களுக்கு தெரியணும். அது கூட தெரியாமல் இருந்தாக்கா நம்ம லூசு தான். அது மட்டும் இல்லை, நல்லவங்கன்னு சொல்லிக்கிட்டு ஏமாத்துறாங்க பாருங்க, அது நிறைய பேர் இருக்காங்கல்ல. அதுபோல் கடவுள்னு சொல்லிக்கிட்டே கூட ஏமாத்துகிற ஆளுக இருக்கிறாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல கடவுள் யாருன்னு கண்டுபிடிக்கணும். இந்த கடவுள் யாருன்னு கண்டுபிடிக்கிறத நான் அடுத்து பேசுகிறேன் நான். ஆனால் கடவுள் நம்மக்கிட்ட பேசுகிறாருல்ல, அது முதல்ல தெரிஞ்சால் தானே கடவுள் யாருன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த செய்தியில் முதல் செய்தியில் சொல்லியிருந்தேன், நம்முடைய மனதிலே, நம்முடைய மனசாட்சியிலே பேசி கொண்டிருக்கிற கடவுளுக்கு செவி கொடுப்போமாக, கவனிப்போமாகன்னு முதல் செய்தியில் சொல்லியிருந்தேன். அவர் பேசுகிறாரு, நாம் அவர் பாட்டுக்கு. இன்றைக்கி என்ன உலக மக்களுடைய நிலைமை என்னன்னு கேட்டால், இப்போ யாராவது ஒழுங்காரு அப்படின்னு சொன்னால் அதை கவனிக்கிறதுக்கெல்லாம் மனசு இல்லை. டிவி பார்க்க சொல்லுங்கள், வீட்டு வேலையை கவனிக்க சொல்லுங்க, நோ. டிவி பார்க்க சொல்லுங்கள், எஸ். செல் எடுத்துக்கிட்டு நோண்டிக்கிட்டே இருக்குன்னா எஸ். அப்போ கவனம் எங்கே போகுது? கவனம் உலக பிரகாரமான உலக இன்பங்களை அனுபவிக்கணும்னு கவனமெல்லாம் அங்கே போயிடுச்சு. அதனால் கடவுள் ஏப்பா வா, இங்கே வா, ஏய் தம்பி வா, பொண்ணு வா அப்படின்னு கூப்பிட்டா கேட்கவே இல்லை. அதுக்கு ஒரு செவிட்டுத்தனம் இருக்குது. என்ன சொன்னாலும் போயா கேட்க மாட்டேன் அப்படின்னு மனசு பூரா வேறு பக்கம் போயிடுச்சு. ஆனால் கடவுள் பேசிகிட்டு தான் இருக்கிறாரு.
தான் பிள்ளைகள்கிட்ட பேசாத அப்பா அம்மாக்கள் யாராவது பார்த்துருக்கீங்க? நம்மளை உண்டாக்கினது மற்ற சிங்கம் புலி கரடியெல்லாம் அப்படி போல் உண்டாக்கலை. அவரை மாதிரியே உண்டாக்கி அவருடைய ஆவியவே மனுஷனுக்குள்ளே வச்சு, அப்போ எவ்வளவு முக்கியமான ஒரு ப்ரெஷியஸ் விலை உயர்ந்த ஆளாக மனுஷனை அவர் சிருஷ்டிச்சிருப்பார். அது மட்டுமல்ல, மனுஷனைத்தான் உலகத்தெல்லாம் ஆண்டுக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்துருந்தாராம். அப்போ உலகத்தெல்லாம் ஆண்டுக்கிறதுக்கு அதிகாரம்னா அறிவும் கொடுத்துருப்பார்ல, ஞானத்தை கொடுத்துருப்பார்ல, பலத்தையும் கொடுத்துருப்பார்ல. அதனால தான் இன்றைக்கு மனிதன் பாவியாக இருந்தால் கூட உலகத்தை எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு திறமை உள்ளவனாக இருக்கான். பாவி தான், ஆனாலும் உலகத்தை எல்லாம் அடக்கி ஆளக்கூடியவனாக இருக்கிறான். இங்கேருந்து ராக்கெட் விடுறேங்கிறான், சந்திரனுக்கு போகிறேங்கிறான், சூரியனுக்கு போகிறேங்கிறான். ஏதோ ராக்கெட்டை விட்டானா சூரியனுக்கு பக்கத்தில் போய் போட்டா எடுத்துச்சான். சரி, ஆனால் உள்ளே போனாக்க எரிஞ்சிடும். ஆனால் எல்லா முயற்சிகளையும் செய்கிறாங்க பார்த்தீங்களா? ஓகே, அதிலெல்லாம் ஒன்றும் தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் கடவுள் யார்? கடவுள் நான் சொன்னேன், நம்முடைய மனதில் மனசாட்சியில் பேசுகிற கடவுளுக்கு செவி கொடுப்போமாக அப்படின்னு சொன்னேன். இப்போ ஏன்னா மைக் செட்டு போட்டால் நம்மக்கிட்ட கடவுள் பேசுவார்? இல்லை யாராவது மனுஷர் வந்து பேசுகிற மாதிரி இந்த இயற்கை சத்தத்தில் நம்மக்கிட்ட பேசுகிறாரு? அவர் ஆவியாக இருக்கிறாரு. ஆவியான கடவுள் ஆவியாக இருக்கிற மனுஷன்ட்ட, மனுஷனுடைய உள்ளத்தில், அவனுடைய ஆவிக்குள்ளே, அவனுடைய இருதயத்துக்குள்ளே தான் அவர் பேசுவார். எவ்வளோ காரியங்களை பேசுவார், நிறைய பேசுவார். ஆனால் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய அளவு ரொம்ப கொஞ்சமாக இருக்குது. இப்போ நம்முடைய மனதுக்குள்ளே ஒரு நல்ல காரியத்தை செய்ய போனால் பச்சை லைட் போட்ட மாதிரி சொல்லி விடுதலையாக போய் செய்ய போகிறோம். ஏதாவது தப்பான ஒரு இடத்த வாங்கலாம், வீட்டை வாங்கலாம், இல்லை இந்த பொண்ணு மாப்பிள்ளைய கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னாக்க தப்புன்னா இருதயம் லப்போத்திப்போன்னு அடிச்சுக்கும். அது சொல்லுது, அவ்வளவுதான் சொல்லுது, லப்போத்திப்போன்னு அடிச்சுக்குது. அதை மீறி போய் வாங்கினா, அந்த பொருளை வாங்கினா, அந்த இடத்த வாங்கினா, வீட்டை வாங்கினா, அந்த கல்யாணத்தை பண்ணால் அப்புறம் பின்னாடி அனுபவிக்க வேண்டியதேன். அப்போ இந்த இருதயத்தில் சொல்லுதுன்னு அது எப்படி சொல்லுகிறது? இந்த மனசாட்சிக்குள்ளே பேசுகிற கடவுள், அதாவது நம்மை உண்டாக்கின கடவுள் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்மிடத்தில் பேசி, இந்த வாழ்க்கையில் இந்த சிக்கலான பிரச்சனையான வழிகளில் நாம் போகக்கூடாதுன்னு சொல்லி நல்ல சமாதானமான நிம்மதியாக இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட நல்ல பாதையில் நம்மை நடத்துவதற்கு அவர் நம்முடைய உள்ளத்திலே பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கி இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க? கடவுள் இப்போ வருங்காலத்தில் நமக்கு என்ன நடக்கும்னு தெரியலைங்க, போய் ஒரு ஜோசியக்காரன்ட்ட போகலாம். ஜோசியக்காரன்ட்ட போகிறாங்க. ஒருத்தன் வந்து வாழ்நாள் பூரா என்ன நடக்கும்னு சொல்லி, உனக்கு இத்தனாவது வயசில் இதுன்னெலாம் சொல்லி, அங்கே அது என்ன சொல்கிறது, ஜாதகத்தை ஒருத்தன் ஒரு மந்திரவாதி எழுதி வச்சுருக்கான். அதை இப்போ வாசித்து சொல்கிறதுக்கு இன்னொரு மந்திரவாதி அதை போய் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏப்பா, கடவுள், உன்னை படைத்த கடவுள் உன் மனசுக்குள்ளே பேசுகிறாரு, மனசாட்சியில் பேசுகிறாரு. இது தப்பு ரைட்டு, இதை செய்யாத சொல்கிறாரு, இது நல்லது இது கெட்டது சொல்கிறாரு, இது நமக்கு லாபம் இது நமக்கு நஷ்டம் அப்படியெல்லாம் சொல்கிறாரு. இது அறிவுள்ள ஒரு வேலை, இது மதிக்கட்ட வேலை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நமக்கு பிரயோஜனமான ஆசீர்வாதமான, நீங்களும் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், அதெல்லாம் நினச்சி பார்த்து அவர் எல்லாவற்றுக்கும் நம்மை வழி நடத்துகிற கடவுள் நம்முடைய மனசில் பேசுகிறாரு. ஆனால் நம்ம ஆளுக்கு போய் ஜோசியை கேட்க போகிறேன்னுவாங்க. ஜோசியக்காரர்கள், சாஸ்திரிகள், மந்திரவாதிகள், இன்னும் இறங்கினா இன்னும் ரிஷிகள். மந்திரவாதிகளையும் ரிஷிகளையும் ஏறக்குறைய ஒன்றா சேர்த்துடலாம். இந்த ரிஷிகள்னால் இருக்கிற சாமிகளை கூட போட்டு பார்த்துருவேன்னுவாங்க. இங்கே நிறைய பேர் சாமிகள் இருக்காங்களே, அந்த சாமிகளை கூட போட்டு பார்த்துருவேன்ருவாங்க. அவ்வளோ பயங்கரமான ஆளுங்க மந்திரவாதிகள், முனிவர்கள், துறவிகள் எல்லாம் பார்க்குறீங்களே. முற்றும் துறந்த
முனிவர்கள் கேட்குறீங்க, கதையில் என்னென்னமோ வருது பார்க்குறீங்களா, ரிஷிகள். அப்போ இந்த ஆளுகள்லாம் ஒன்றும் விவரம் இல்லாத ஆளுகளில் விவரம் இருக்குது, ஆனால் தப்பான வழியில் ரொம்ப விவரமாக இருக்கிறாங்க. எந்த மந்திரவாதியாவது சமாதானமாக நிம்மதியாக செத்தான் என்கிட்ட சொல்லுங்கள். சாகிறப்ப அலறி அடிச்சுக்கிட்டு தான் சாகுறான். ஏன்னா அவன் பயன்படுத்திய அந்த ஆவிகள் அவனை வாடா என் கூட வா அப்படின்னு சொல்லி, நான் நரகத்துக்கு போகிறேன் நீ சேர்ந்து இழுக்க போகுது, கடைசியில் உயிர் போகிறப்ப அப்போ அலறான். ஆக இதையெல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் கேட்குறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் புத்தி சொல்லி ஒழுங்காக படிக்க வச்சு நல்ல நிலைமை கொண்டு நல்ல கல்யாணம் பண்ணி வைக்க உங்களுக்கு ஆசை இருக்கா இல்லையா? அதுக்காக தாங்க இப்படி பண்ணுறேன்லாம் சொல்லுவீங்க. ஏங்க சாதாரண மனுஷர் நம்ம அவ்வளோ பெரிய பரிசுத்தவான்கள் யோக்கியர்கள்லாம் கிடையாது. நம்மளே நம்ம பிள்ளைகளுக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிறோமே. நம்மை உண்டாக்கின நம்மை பெற்றெடுத்த அந்த தகப்பனாகிய கடவுள் எல்லார காட்டிலும் பெரியவர். அவர் சர்வ ஞானி, சர்வ வல்லமை உள்ளவர். அவருடைய பிள்ளையாக உங்களே என்னை உண்டாக்கியிருக்கிறாரு. நம்மக்கிட்ட பேச மாட்டேன்னு நான் சொல்லுவார், தள்ளிப்போ ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார். உலகத்தில் இன்றைக்கி எத்தனை கோடி ஜனங்கள் இருக்காங்களோ அத்தனை கோடி ஜனங்கள்கிட்ட நேரடியாக தனித்தனியாக பேசுவார். நமக்கு 2-3 பேர் பேசுகிறப்ப என்ன சொன்னேன் நீயே அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருப்பான். ஏன்னா அதுக்குள்ளே கவனிக்க முடியல. ஆனால் இந்த கடவுள் எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும், இப்போ என்ன 800 கோடி இருக்காங்களா, 800 கோடி ஜனங்கள் இருந்தாலும் 800 கோடி ஜனத்துக்கிட்டேயும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனித்தனியாக பேசுகிற ஆளாக இருக்கிறாரு. அவரை கேட்டால் உன் மனசில் இருக்கலாம் எனக்கு தெரியுங்கிறாரு. எனக்கு தெரியாமல் நீ என்னமும் செய்ய முடியாதுன்றாரு. உன் வாயில் வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்ல போகிறேன் எனக்கு தெரியுங்கிறாரு. வருங்காலங்களில் நீ என்னெல்லாம் செய்வேன்னு சொல்கிறாரு. அந்த வருங்காலங்களில் என்னெல்லாம் செய்வேன்னு சொல்கிறது தான் இந்த பொல்லாத ஆவிகள் பயன்படுத்துகிற ஆளுக ஜாதகம்னு எழுதி பார்க்குறாங்க. ஆனால் அது தப்பு. அது பொல்லாதவர்கள் எழுதி வச்சது எது நல்லதாக இருக்குமா? இருக்காது. அப்போ நல்ல கடவுள் நமக்கு ஒரு பிளானை வச்சுருக்கிறாரு. அது நம்மக்கிட்ட தான் பேசுகிறாரு. அங்கே ஊர் உலகத்துல எல்லாம் போய் இவனுக்கு இப்படி அவனுக்கு அப்படி அதெல்லாம் சொல்ல மாட்டார். கடவுள் உங்கள் தகப்பன், உங்களை பெற்றவர், உங்கள்கிட்ட தான் பேசுகிறாரு. உங்களுடைய மனசில் பேசுகிறாரு. உங்கள் மனசாட்சிக்குள்ளே எவ்வளோ காரியங்கள் தெரிகின்றன. நல்லது கெட்டது மட்டும் இல்லை, பிரயோஜனம் இல்லை, லாபம் நஷ்டம் மட்டும் இல்லை. இந்த ஊரில் குடியிருக்கலாமா, அந்த ஊரில் குடியிருக்கலாமா, 2 வேலை வருது, இந்த வேலைக்கு போகலாமா, அந்த வேலைக்கு போகலாமா, இதெல்லாம் கூட நீங்கள் ஒரு மாதிரி தீர்மானிச்சிருவீங்க. ஆனால் உங்கள் பையனுக்கு பொண்ணு தேடுறீங்க, அல்லது உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறீங்க. தேடுறப்ப 4 மாப்பிள்ளைங்க ஒரே மாதிரி நீங்கள் கேட்ட மாதிரியாக வர்றான்னு வச்சுக்கிடுவான். ஹலோ, 4 மாப்பிள்ளைங்க நீங்கள் கேட்குற மாதிரி வந்துடுறான்னு வச்சுக்குவான். பார்க்கவும் எல்லாம் அழகாக இருக்காங்க, புத்தி நல்லா இருக்குது, நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா சம்பாதிச்சிருக்காங்க, நல்லா அன்பாகவும் இருப்பாங்க, நல்லா குடும்பத்தையும் நடத்துவாங்க. சரி, அட்லீஸ்ட் கலராவது கருப்பு சிவப்பாக இருக்கானே, அது எல்லாம் ஒரே மாதிரி நல்லா இருக்காங்க. அப்படி இருந்தால் நீங்கள் இப்போ எந்த மாப்பிள்ளையை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க? சீட்டு போடுறதா? ஆனாலும் நம்முடைய வருங்காலங்களை அறிந்திருக்கிற கடவுள், நம்முடைய வருங்காலங்களை அறிந்திருக்கிறவர், இந்த பொண்ணு இந்த மாப்பிள்ளையும் சேர்ந்தால் இவங்க காலாகாலத்துக்கு நல்லா சமாதானமாக நிம்மதியாக கடவுளுடைய பிள்ளையாக நல்லா வாழ்ந்து பரலோகம் வருவாங்கன்னு அவருக்கு தெரியும்ல. யார் 2 பேரை சேர்த்து வச்சாக்க இவங்க நல்லா வாழ்வாங்கன்னு தெரியும்ல. அப்போ அதை எங்கே போய் தேடுறது? அதுக்கு ஜோசியமாக கேட்கறது அல்லது சீட்டு போட்டு எடுக்கிறதா? அந்த சமயத்தில் உங்கள் மனசுக்குள்ளே 4ஐயும் பார்த்துட்டு இதுதான் என் மனசுக்கு பட்டுச்சு. அங்கே மனசுக்கிட்ட போயிட்டியே. உங்கள் மனசுக்குள்ளே கடவுள் எதை பச்சை கொடி காட்டுறாரோ அதை பார்த்து பிடிச்சிட்டீங்க. அதே மாதிரி பொண்ணு பார்த்தாலும் சரி, மாப்பிள்ளை பார்த்தாலும் சரி, 4 பேர் நீங்கள் கேட்குற மாதிரி வந்துட்டாக்கா அப்புறமேலு
சர்டிஃபிகேட்டு, சம்பளம், கலரு, உங்கள் குடும்பம், எல்லா வயரெல்லாம் எல்லாம் ஒத்து போகுதுங்க. எதை தெரிந்து கொள்வது? அப்போ மனசுக்குள்ளே, நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய மனசுக்குள்ளே பேசுகிற கடவுளை இங்கே கவனிக்க வேண்டியிருக்கு. உள்ளத்தில் நீங்கள் கவனித்து அப்புறமேல உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவீங்க. அப்போ உள்ளத்தில், மனசுக்குள்ளே கவனிக்கிறத பற்றி பேசுகிறேன். கடவுள் பேசிக்கிட்டு தாங்க இருக்கிறாரு. நம்ம மனசெல்லாம் அவன் அனுபவிக்கிறான் பாரு, அவன் அப்படி சம்பாரிச்சிட்டான் பாரு, இவன் இப்படி சம்பாரிச்சிட்டான் பாரு, நம்மளும் சம்பாதிக்கணும் பாரு. அதாவது ஓட்டாண்டியாக பிறந்துட்டு நம்ம எத்தனை வருஷம், 70-80 வருஷம், சரி 100 வருஷம் உயிரோட இருக்கிறாங்க. வருஷத்துக்குள்ளே உலகத்தில் இருக்க எல்லாரை விட நான் பெரிய பணக்காரன் நான். இது ஒரு நல்ல ஆசையாது. அப்படியே பெரிய பணக்காரன் ஆனால் அவன் உண்மையிலே நியாயமாக சம்பாரிச்சிருப்பானா? என்னையா அது? அப்போ அநியாய அக்கிரமத்துக்கு போகிறப்ப தான் அளவுக்கு மிஞ்சி ஆசை. அளவுக்கு மிஞ்சி ஆசைப்படுறப்ப அடுத்தவனை கொண்டு விட்டு சொத்தெல்லாம் அபகரிக்கிறது. அப்புறம் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டால் அந்த பொண்ணு வீட்டில் இருக்க அவங்களுக்கெல்லாம் வேறு பையங்க இல்லை, அதனால் ஒரு பிள்ளை தான். அப்போ அந்த சொத்து பூரா வந்துடும், அதுக்குன்னு கல்யாணம் பண்ணுறேங்கிறேன். எங்க ஒரு நல்ல புத்தியே இல்லையா? நமக்கு அறிவு இருக்குல்ல, 6 அறிவு. மிருகங்களுக்கெல்லாம் 5ன்றான், நமக்கு 6 அறிவு. ஆனால் என்னை கேட்டால் சொல்லு, இன்னொரு அறிவு, ஆவி மண்டலத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்குற அறிவும் நமக்கு இருக்குது. நம்ம கண்ணை மூடிக்கிட்டு இருக்கோம். கடவுள் இருக்கிறாரு, பிசாசு இருக்கான். கடவுள் நமக்கு நன்மை செய்யணுன்னு வர்றாரு, பிசாசு நமக்கு கெடுக்கிறதுக்குன்னு வர்றான். இது கூட தெரியாமல் நம்ம பாட்டுக்கு இயற்கையில் இருக்கிறத மட்டும் பார்த்துட்டு போனால், மனசுக்குள்ளே ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கே, அந்த மனசுக்குள்ளே இருக்கிறத கவனிக்கணும். மனசுக்குள்ளே கடவுள் பேசுகிறாரு. என்ன ஒரு பிரச்சனைன்னா, கடவுளும் மனசுக்குள்ளே தான் பேசுகிறாரு, இந்த பிசாசு மனசுக்குள்ளே தான் பேசி, வா வாழ்க்கை இப்படி அனுபவிக்கலாம், அந்த பாவம் செய்யலாம், அந்த பாவம் செய்யலாம், அதெல்லாம் படிக்கலாம் வேண்டியதில்லை, வா நம்ம போய் ஊர் சுற்றலாம், கிட்டி விளையாடலாம், குண்டு விளையாடலாம், கிரிக்கெட் விளையாடலாம், அப்புறம் படிப்பு, பாஸு, மார்க்கு, வேலையெல்லாம் ஓகேயா. அப்போ இடையில கெடுக்க பார்க்குற ஆவிகள், கெடுக்க பார்க்குற புத்தி வருதுன்னாவே வேற ஒரு ஆவி உங்கள்கிட்ட பேசியிருக்குன்னு அர்த்தம். அப்போ கடவுள் நல்லவராக இருந்து நம்மக்கிட்ட பேசுகிறாரு, கடவுள் உங்களோட பேசுகிறாரு. அது யார் கடவுள்னு உங்களுக்கு தெரியலன்னா அடுத்த செய்தியை கேளுங்க. கடவுளுங்கிறவர் எல்லாரோட பெரியவராக இருப்பார். கடவுளுங்கிறவர் அவர்கிட்ட யாருமே எதுவும் குற்றம் சொல்லவே முடியாது, குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருப்பார். அவர்கிட்ட ஒரு தப்பு கூட கண்டுபிடிக்க முடியாது. அவர் நல்லவராக இருப்பார், யாரையும் கெடுக்க மாட்டார். அவர் அன்பானவராக இருப்பார், அன்பு தவிர வேற ஒன்றும் இருக்காது, கெடுக்கிற புத்தியெல்லாம் வராது. அவர் எல்லா மனுஷருக்கும் பேசி ஒழுங்காக வாழணும்னு சொல்லுவார். இப்போ ஏற்கனவே எதுவும் தப்பு பண்ணி விட்டான்னாக்கா அடி போட்டு கொல்றதுக்கு இல்லை, அவனை கரெக்ட் பண்ண, ஒழுங்குபடுத்துறதுக்கு, இன்னுமே ஒழுங்காரு அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லணும், அப்படி சொல்லுவார். அதுமாரி நீ உன் இஷ்டத்துக்கு அப்படியே போனால் கடைசியில் நியாய தீர்ப்பு இருக்குடா, நீ செத்தன்னைக்கு உனக்கு நியாய தீர்ப்பு, பரலோக நகரமா அங்கே நீ விடியும், அப்படி அங்கே சொல்லுவார். இதையெல்லாம் சொல்லாத ஆள் கடவுளாக இருக்க முடியாது. நீ போய் ஒருத்தன், சாமி நான் போய் திருட போகிறேன், பத்திரமா திரும்பி வரணும், திருடுறதுக்கு உதவி கேட்குறான் ஒரு சாமிக்கிட்ட, அது சாமியா? என்ன கொடுமையாக இருக்குது. அப்போ அதெல்லாம் சாமியாக இருக்க தகுதி இல்லாத ஆளுங்க. அப்போ தான் பார்க்குறேன், நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கடவுளை கண்டுபிடிக்கலாம். பைபிளில் எழுதியிருக்கு, இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அவர் கேட்குற ஒரே கண்டிஷன், இருதயம் சுத்தமாக இருக்கணும். எல்லா குப்பையும், எல்லா பாவத்தையும், எக்கெல்லாம் அக்கிரம சிந்தையையும், அநியாயங்களையும், கொலைகளையும், கொள்ளைகளையும், பாலியல் பலாத்காரங்களையும் அப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாக்க இங்கே உள்ள ஒன்றும் தெரியாது. ஆனால் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், கடவுளை பார்ப்பாங்க. அதே பிரட்டி போட்டால் இருதயத்தில் சுத்தம் இல்லாதவர்கள் கடவுளை பார்க்க மாட்டாங்க, எல்லா அசுத்த ஆவிகளையும் தீய ஆவிகளையும் எல்லாம் அதாக தான் பார்ப்பாங்க. அப்புறம் பில்லி சூனிய செய்வன, ஏவல், மந்திரவாதி, இந்த கதையில் தான் எல்லோரும் இன்றைக்கி உலகமே அப்படி தானே இருக்கிறாங்க. அருமையானவர்களே, கவனியுங்கள், உண்மையான கடவுள் இருக்கிறார், உங்களோட உள்ளத்தில் பேசுகிறார். உள்ளத்தில் பேசுகிற கடவுளுக்கு செவி கொடுத்து செவ்வையாக நடவுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.